இந்த பாலாக் என்பவன் இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிலேயாமை கூட்டிட்டு வரான். என்னாகமம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இப்ப பிலேயாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு. இப்ப ஆண்டவர் இதை விரும்புறத அவன் பார்த்துட்டான். அதை பார்த்ததும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை. ஏன் வனாந்திரத்தில் யார் இருக்கிறா? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அவன் எதை பார்க்கிறான்? அவங்க மேல இருக்கிற கர்த்தருடைய பிரியத்தை பார்க்கிறான். கர்த்தருடைய பிரியம் யார் மேல இருக்குதோ அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல எதை பார்க்கிறான்? பிரியத்தை பார்க்கிறான். அந்த பிரியத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்த போது அவன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? அதனுடைய 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபே, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும். எங்க பார்த்து சொல்றான்? வனாந்திரத்துல ஏது ஆறு. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுட்டு, அவங்க மேல அவருடைய நேச கொடி இருக்குதுன்னா இப்போ வனாந்திரத்துல இருப்பாங்க, ஆனா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க. அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், நாட்டின சந்திர மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. இவன் வாயில என்ன வரல? அவன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வரல. ஏன்னா இவங்க மேல என்ன இருக்கு? ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கு நம்புறீங்களா? ஆமென். என் மேல் பறந்த அவருடைய கொடி. இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரோ நேசிக்கலையா வேல்யூ பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே, ஹalleluya. ஆண்டவருக்கு என் மேல பாசம் இருந்தா அந்த வனாந்திரத்துல வச்சிருப்பாரா? ஆண்டவருக்கு மேல பாசம் இருக்கனால தான் வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, தாழ விழும்போது கண் திறக்கப்படும். அவனுக்கு பார்வையில் என்ன தெரியல தெரியுமா? இந்த வனாந்திரமே தெரியல. இவங்களா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? இவங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? இப்படிதான் தெரியுது. நமக்கு இப்படிதான் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம இடத்தில் தங்கும். எப்படி இருக்க போறான் தெரியுமா? ஹalleluya. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வனாந்திரத்துல தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். கண்மலை அடிக்கணுமா வேண்டாமா? இங்க ஒருத்தர் சொல்றான், இவன் பரவி போகிற ஆறுகளை. பேசாம இருந்த நான் இருக்கிற சிச்சுவேஷன் வேற. 1000 ரூபாய்க்கு கண்ணை தள்ளிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. என்னது இதே தரித்திரம் 1000 மடங்கா? இதே கடன் 1000 மடங்கா? இல்ல. சரி, நம்மளால இதை யூகிக்க முடியாது, நம்மளால இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் செய்வேன்னு சொன்னா செய்வார். 75வது வயசுல ஆபிரகாமை அழைக்கும் போது ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார். அவர் என்ன சொன்னார்? ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆபிரகாமுக்கு முதிர் வயது ஆகும் போது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றல்ல, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆண்டவர் ஒன்ன சொன்னா அது அப்படியே செய்வார்.
ஆமென். ஆதியாகமம் 26:3 ஈசாக்கிட்ட என்ன சொல்லுவார்? நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல. அதே 26:12 வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பாருங்க, அடைந்தான். ஆசீர்வதிப்பேன் சொன்னார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அது அப்படியே செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அழகா பாடுவோம். இனி சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து நீர் சொல்லியோ சொன்ன வார்த்தையை. கைகளை உயர்த்தி ஒரு முறை என்னிடம். எஸ் 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 நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த அதிகாரத்துல 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். மிக முக்கியமான 3 காரியங்கள். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று ஈசாக்கு தெரிந்தெடுத்த பாதை. தேவ நடத்துதலின்படி பாதையை தெரிந்தெடுத்தான். தேவ நடத்துதலின்படி ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். 2வது வசன 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. எகிப்துக்கு போயிராது. ஏன்னா பஞ்சம்னாலே எல்லாரும் எகிப்துக்கு போயிடுவாங்க. ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்த போதும் ஆபிரகாம் எகிப்துக்கு தான் போனார். அப்ப ஈசாக்கும் அப்படி பிளான் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படிங்கிறார். 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூழ்நிலையை வைத்து பாதையை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை தெரிந்தெடுக்கவே கூடாது. கர்த்தர் சூழ்நிலையை வைத்து நமக்கான திட்டம் போடவில்லை. நாம் பிறக்கும் முன்னமே தேவன் நமக்கான பாதையை ஏற்கனவே அவர் வரைஞ்சு வச்சிட்டார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உமது வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார். ஆமா, நாம எதை வைத்து பாதையை தெரிந்தெடுக்கிறோம்? நாம தெரிந்தெடுக்கிற பாதை என்ன? யாத்திராகமம் 23:2 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. ஆமென். அந்த மல்டிடியூட நீ ஃபாலோ பண்ணிடாத.